அனைவருக்கும் வணக்கம். நண்பா நம்பிஸ் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நல்ல பொங்கலை கொண்டாடுங்க, நல்ல பொங்கல் சாப்பிடுங்க. செமிக்கலைன்னா கரும்பு சாப்பிடுங்க, செமிச்சிடும். ஸோ என்ஜாய் த பொங்கல். பொங்கலை நானும் மிஸ் பண்ணுறேன். வெளிநாட்டிலேருந்து என்ன பண்ணுறது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெளிநாட்டுக்காரங்க வாழ்க்கை அப்படி தான். அதனால் அது பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த வீடியோ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நீ என்னடா திடீர்னு அஜித்துக்கு வக்காலத்து வாங்குற, நீ விஜய் ஃபேன் தானே அப்படின்னு கேட்பீங்க நிறைய பேர். ஸோ அப்படி கேட்குறவங்க இந்த வீடியோ கொஞ்சம் பார்த்துட்டு வந்துருங்க. Well, my name is Imran. I am the chief pits for Dubai and Abu Dhabi, Yas Marina Circuit. And this is my 20th year. This thing will happen in my 20 years is an achievement. Believe me guys, first time in the history of my motorsports, he brought me tears in my eyes. Seeing my flag on this track, which I used to die for it. He did that. My dream, he did that. எஸ், இப்போ இதில் பேசினவர் பார்த்தீங்கன்னா இம்ரான். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக இங்கே துபாயில் இந்த பிட் மேனேஜராக இன்ஜினியராக இருக்கிறாரு. ஸோ அவர் எத்தனையோ வெளிநாட்டுக்காரர்கள் இந்த கேமை வின் பண்ணியிருப்பாங்க, கொடியை தூக்கியிருப்பாங்க, பார்த்துருப்பாங்க. அவருக்குள்ள ஒரு ஆசை, இந்தியா கொடி மட்டும் ஏன் இந்த இடத்துல இல்லை அப்படின்றது. ஸோ அந்த ஆசையை இன்னைக்கு ஒருத்தர் நிறைவேற்றிருக்காரு அப்படின்னா, அதுவும் தன்னுடைய 53 வயசில் நிறைவேற்றிருக்காரு அப்படின்னா அது மிகப்பெரிய விஷயம், சாதாரண விஷயம் கிடையவே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் ஸ்போர்ட்ஸ்னால் இப்போ வரைக்கும் கிரிக்கெட் மட்டும்தான். ஸோ நம்ம கிரிக்கெட் பின்னாடி மட்டும்தான் போகிறோமே விட வேறு எந்த ஸ்போர்ட்ஸ் பின்னாடியும் போகிறதில்ல. அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் உடனே இந்தியா கான்சன்ட்ரேட் பண்ணால் நீ ஒத்துப்பியா, இப்போ தமிழ்நாட்டில் கூட தான் உதயநிதி பண்ணார், உடனே நீ என்னெல்லாம் பேசினா அப்படின்னு கூட யாராவது கேட்கலாம், கரெக்ட். பட் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் நமக்கு அஃபோர்டபுள் இல்லை, காசு இல்லைம்மா, காசு அது இல்லை, புரியுதுங்களா? அதனால் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் இந்தியா கான்சன்ட்ரேட் பண்ணாலுமே கூட இந்தியாவுக்கு அந்த ஸ்போர்ட்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கணும் அப்படின்னு தான் மட்டும்தான் அவனால் அந்த ஸ்போர்ட்ஸில் ஜெயிக்க முடியும். ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷன் தான் அஜித் அவர்களுக்கு கிட்டத்தட்ட தன்னுடைய அந்த 25-30 வயசு காலகட்டங்களில் நடந்துச்சு. ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கல, அதனால் அவரால் அவரால் இந்த ஸ்போர்ட்ஸில் அதுக்கு மேலே பங்கேற்க முடியல. அவர் F2 வரைக்கும் கலந்துருக்காரு, புரியுதுங்களா? ஸோ F2வில் கலந்து அதில் ஃபெயில் ஆயிருந்தாலும் அதுக்கு மேலே அவர் கண்டினியூ பண்ணால் ஸ்பான்சர் வேணும். ஆனால் அவருக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணார், படங்கள் நடித்தார், பணம் சம்பாதிச்சார், கோடீஸ்வரர் ஆனார். இன்றைக்கி தன்னுடைய அஜித்குமார் ரேசிங் அப்படின்ற ஒரு டீமை கட்டமைக்கக்கூடிய அளவுக்கு அவர்கிட்ட பணம் இருக்குது. ஸோ அதனால் இங்கே அவர் பண்ணியிருக்காரு. பணம் மேட்ரு கிடையாது, பட் இந்த 53 வயசுலேயும் அவர் செய்யணும்னு நினச்சாரு பாருங்க, அவர் பேஷன் நோக்கி. அதுதான் நம்ம இங்கே பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஸோ அதனால் அதுக்குள்ள நான் அந்த இந்தியா டாபிக்குள்ளே போக வேண்டாம். ஸோ மேட்ரு என்னன்னு கேட்டிங்கன்னா, பீயிங் ஏ இந்தியன் இந்த கேமை ஜெயிச்சிருக்காரு. அது எல்லாத்தையும் விட நம்ம தமிழ் நடிகர், தமிழ்நாட்டில் இருக்கிறவர், தமிழ்நாட்டில் வாழ்கிறவர், தமிழ்நாட்டில் பழகிறவர், ஸோ எல்லாமே இருந்தாலும் அவருடைய கோடிக்கணக்கான ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் இன்றைக்கி ஜெயிச்சிருக்காரு அப்படின்னும் போது தமிழ்நாட்டுக்கும் பெருமை தான். ஸோ பெருமைப்படுத்திய யாரையும் நம்மளும் திருப்பி பெருமைப்படுத்தணும் அப்படின்றது தான் மனித நேயம், ஒரு இயல்பு. எல்லாமே சும்மா வன்மத்தை வச்சுமே கக்கிக்கிட்டே இருக்கக்கூடாது. எனக்கு அவர் பிடிக்கல, எனக்கு அஜித் அவர்களை பிடிக்காதுன்னு அப்படிங்கிறதுமே கிடையாது, ஓகேங்களா? அதனால் அவருடைய சாதனை நம்ம இந்த இடத்துல பேசி ஆகணும். ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த சாதனை என்னென்னே பழைய பேருக்கு புரியல, அவங்களுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியும், பிடிக்குதுன்னு தெரியல, பிடிச்சாலும் பிடிக்கலான்னு பாருங்கள். ஏன்னா இது ஸ்போர்ட்ஸ் பற்றின விஷயம். இட் இஸ் நாட் ஒன்லி அபவுட் தல அஜித். ஸோ அதனால் நீங்கள் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. என்னுடைய சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் இருக்குன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஓகே, நம்ம கார் ரேஸில் பார்த்தீங்கன்னா F1, F2, F3 இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். F1 அப்படின்னா ஃபார்முலா 1, அதான்ப்பா இருக்கிறதே மிகப்பெரிய கார் ரேஸு, ஓகேங்களா? கார் ரேஸ்னால் அதுதான் எல்லாருக்கும் மைண்டில் வருது. அப்புறம் F2 இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் என்டியூரன்ஸ் ரேஸ். அது என்ன 24 ஹவர்ஸ் என்டியூரன்ஸ் ரேஸ் அப்படின்னா பல பேருக்கு புரியாது. இப்போ F1 கார் ரேஸ்க்கும் என்டியூரன்ஸ் ரேஸ்க்கும் நான் சின்ன எக்ஸ்பிளாங்கிள் சொல்கிறேன், உங்களுக்கு புரிகிற மாதிரி, ரொம்ப சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். ட்ராக்கில் ஓடுற ரன்னருக்கும் மரத்தானில் ஓடுற ரன்னருக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? அதுதான் அது. ட்ராக்கில் ஓடுற ஒரு 10 பேர் நின்னானா யாவும் ஓடுறான்னா ஃபஸ்ட்டு தொட்டவொடனே 1, 2, 3ன்னு வந்துடுவாங்க. மரத்தானில் அப்படி கிடையாது. ரொம்ப கிலோமீட்டர் ஓடணும். ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அந்த முன்னாடிலாம் பார்த்துருப்போம், அந்த இதை ஏற்றுக்கிட்டு ஓடுவாங்க. ஸோ அங்கேருந்து ஒலிம்பிக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் அவர் இன்னொருத்தட்ட போய் கொடுப்பாரு, அவர் ஒரு பார்ட்னர், அவர் இன்னொருத்தட்ட போவார், அவர் இன்னொருத்தர் போவார், அப்படியே போயிட்டு லாஸ்ட்டாக யார் வராங்களோ ஸோ அந்த டீம், புரியுதுங்களா? அப்போ அந்த குரூப் ஆஃப் பீப்புளில் யார் ஃபஸ்ட்டு லைனில் தொடுறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சாங்க. இதுதான் சிம்பிள் கான்செப்ட். இதே தான் இந்த இடத்துலையும். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா F1ல் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக ஜெயிக்கிறது. சேம் 10 காரை ஓட விடு, காலி அவன் போய் ஃபஸ்ட் லைனில் தொடுறான்னா அவன் தான் ஜெயிச்சு. அதே மாதிரி இங்கே அங்கேயும் லேப்ஸ் இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா
இந்த கார் இன்னைக்கு காலையில் ஒரு 8 மணிக்கு எடுக்கிறீங்க, ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நாளை காலையில் 8 மணிக்கு தான் இந்த ரேஸ் முடியும். கிட்டத்தட்ட 24 ஹவர்ஸ் இந்த ரேஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த பிட்டில் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த ட்ராக் அவங்க எந்த டிசைனில் பண்ணியிருக்காங்களோ அந்த ட்ராக் ஃபுல்லாக வந்து இந்த கார் ஓடிக்கிட்டே இருக்கணும். இந்த ரேஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டீமில் 4 பேர். இப்போ அஜித்குமார் ரேசிங் டீம் அப்படின்னா அதில் 4 பேர். அந்த 4 பேரில் பார்த்தீங்கன்னா தலை தான் வந்து இந்த டீமை லீட் பண்ணுறாரு. ஸோ அவரும் வந்து ஓட்டுறாரு. அவரோட பெல்ஜியம் டிரைவர் ஒருத்தர் இருக்கிறாரு, ஆஸ்திரேலியா டிரைவர் ஒருத்தர் இருக்கிறாரு, அப்புறம் ஃப்ரான்ஸ்னு நினைக்கிறேன் 3 பேர் அவங்க கூட இருக்கிறாங்க. ஸோ இதில் பெல்ஜியம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரொஃபஷனல். அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா 2 பேர். ஸோ மொத்தம் 4 பேரும் சேர்ந்து தான் இந்த டீமை வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. அப்போ 8 மணிக்கு எடுக்கிறாங்கன்னா குறைஞ்சது ஒருத்தரும் ஒரு 6 மணி நேரமாவது ஓட்டி ஆகணும். கிட்டத்தட்ட 24 ஹவர்ஸ் இல்லை. ஸோ இதுக்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் போடுறது, அப்புறம் டயர் மாற்றுறது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன டிரைவர் மாற்றுறது, இதுக்கெல்லாம் வந்து நிறுத்திப்பாங்க. ஸோ இதில் எப்படி வின்னரை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 8 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அடுத்த நாள் 8 மணிக்குள்ளே அந்த ட்ராக் இருக்குது பாருங்கள். இந்த ட்ராக்கில் யார் இப்போ இந்த லைன் போட்டிருக்காங்க அப்படின்னா இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ட்ராக்கை போயிட்டு திருப்பி இந்த லைனை யார் கிராஸ் பண்ணுறாங்க, இது கிராஸ் பண்ணால் இது ஒரு லேப்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி யார் அதிகமான லேப்ஸ் வந்து இந்த 24 ஹவர்ஸில் முடிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து வின்னர். ஸோ அந்த மாதிரி ஒரு பாயிண்டில் தான் பார்த்தீங்கன்னா அஜித் அவர்கள் அவருடைய ரேசிங் டீம் வந்து 462 லேப்ஸ் முடிச்சிருக்காங்க. எவ்வளோ? 462 லேப்ஸ் முடிச்சிருக்காங்க. அந்த பிட்டோடைய எனக்கு வந்து சரியாக தெரியல எத்தனை கிலோமீட்டர்னு. இருங்க பார்க்குறதுக்கும் அது எத்தனை கிலோமீட்டர்லாம் நமக்கு தெரில. ஸோ எத்தனை கிலோமீட்டர் போட்டிருக்காங்கன்னு. ஸோ 462 லேப்ஸ் முடித்து அதுக்கடுத்து 461 லேப்ஸில் ஒருத்தர் இருக்கார். ஸோ அந்த இடத்துல வந்திருக்காங்க. ஸோ இதை வந்து எப்படி உடனே 3rd பிளேஸ்க்கு வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜித் அவர்கள் ஆக்சுவலி இந்த ரேஸில் 26வது இடம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எப்படின்னா 1லேருந்து மொத்தம் 55 பேர் வந்து இந்த ரேஸில் கலந்துக்கிறாங்க. அப்படி தான் கணக்கு. அதில் வந்து 6 கேட்டகரி பிரிக்கிறாங்க. அப்போ அந்த 55 6ஆக பிரித்தாங்கன்னா ஒரு கேட்டகரி குறைஞ்சது 8 பேரோ 10 பேரோ 9 பேரோ இப்படி அவங்களுடைய அந்த காருக்கான ஸ்பான்சர்ஷிப் அந்த ஒரு பவர்ஃபுல் இந்த மாதிரி ஒரு ரேசிங்கில் வந்து பிரிச்சிருக்காங்க. இல்லைன்னா ஒரு கேட்டகரியில் பிரிச்சுக்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு கேட்டகரி தான் 901 கேட்டகரி. ஓகேங்களா? அந்த 901 கேட்டகரியில் அஜித் அவர்கள் போர்ஷே அப்படின்ற ஒரு காரை வந்து எடுத்துக்கிறார், டிசைன் பண்ணிக்கிறார். அதோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 911. ஓகேங்களா? ஸோ இந்த போர்ஷே கார் கேட்டகரிக்குள்ள இவர் வந்து 26வது இடத்துல, அதாவது 101லேருந்து 55 பிளேஸ் இருக்குது. அதில் அந்த 6 குரூப்பு, அந்த 6 குரூப்பில் இந்த போர்ஷே குரூப் ஒன்று இருக்குது. ஸோ அந்த குரூப்பில் இவர் வந்து பார்த்தீங்கன்னா 3வது இடத்துக்கு வந்திருக்கார். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல ரேஸ் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாட் ஒன்லி அந்த டிரைவரோட பேர், அவங்க என்ன கார் சூஸ் பண்ணுறாங்க, அந்த கார் எந்த கேட்டகரிக்குள்ளே வருது, அந்த பேஸில் தான் இது வந்து இங்கே ஜெயிக்கப்படுது அப்படின்னும் போது ஸோ போர்ஷே கேட்டகரிக்குள்ள இவர் வந்து 3வது இடத்துல வந்திருக்காரு அப்படின்றது தான் இங்கே நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இது வந்து சின்ன விஷயமானு கேட்டிங்கன்னா இல்லை, மிகப்பெரிய விஷயம். ஏன்னா இவர் வச்சிருக்க காரை விட பயங்கரமான டெக்னாலஜி உள்ள பவர்ஃபுல்லான கார்கள்லாம் அந்த ரேஸில் ஓடும். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த போர்ஷேலேயே வந்து இவர் வச்சிருக்க மாடலை விட இன்னும் பெட்டரான மாடல்லாம் கொடுக்கறதுக்கான ஆட்கள்லாம் இருப்பாங்க, பல கோடீஸ்வரர்கள். ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த காரை ஓட்டுறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. இதை ஓட்டி இந்த 53 வயசில் இவர் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னும் போது அதுவும் முதலியாக இந்த இந்தியன் ஃப்ளாக் கார் ரேஸில் கலந்து கொடியை தூக்கி நிற்கிறது அப்படின்றது இட்ஸ் நாட் ஸோ ஈஸி. ஸோ இதை வந்து மிக சிறப்பாக செஞ்சுருக்காரு. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ரேஸ் நடக்கிறதுக்கு 2 நாளுக்கு முன்னாடி தான் நம்ம எல்லாருமே பார்த்தோம் அவருடைய கார் அடித்து சும்மா ஆக்சிடென்ட் ஆகி தூளாக போகுது. நானே ஒரு வீடியோ கூட போட்டேன், இதெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டாம், நீங்கள் வாங்க, எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க இந்த வயசில் அப்படின்ற மாதிரி வீடியோ போட்டேன், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது அதெல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்காமல் திருப்பியும் நான் இறங்கி செய்கிறேன் அப்படின்னு இறங்கி செஞ்சு இன்றைக்கி சாதிச்சிருக்காப்புல. இட் இஸ் எ ப்ரவுட் ஃபார் த இந்தியா. ஸோ இதுதான் அஜித் குமார் ரேசிங் காரோடைய இந்த வெற்றியோட டீட்டெயில்ஸ். பட் இதை வச்சுக்கிட்டு பல பேர் இன்னமும் அரசியல் பண்ணுறாங்க. பாத்தியா தலை வந்து ஜெயிச்சிட்டாரு, உங்கள் விஜய் என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். அஜித் சொல்லியிருக்காரு, அதில் லாஸ்ட்டாக போடுறேன், தலை ஜெயிச்சிருக்காரு, அதில் மாற்று கருத்தே கிடையாது. இந்தியாவுக்கு பெருமை வாங்கி கொடுத்துருக்காரு, அதில் மாற்று கருத்தே கிடையாது. இதில் எந்த ஒரு பார்ஷியாலிட்டியும் நாங்கள் பார்க்கல. எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஜெயிச்சதை மனசார பாராட்டுறோம். இதை தற்குறியான அஜித் ஃபேன்ஸ் பிடிச்சி ஏற்றுக்கிட்டாலும் சரி, பிடிச்சி ஏற்றுக்கலினாலும் சரி, வி டோன்ட் கேர் அண்ட் ஐ டோன்ட் கேர். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள்
ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை எப்படி மேம்படுத்துறதை ஃபாலோ பண்ணுங்கள். இதை வந்து அஜித் அவர்களும் சொல்லியிருக்காரு, தளபதி அவர்களும் பல இடத்துல சொல்லியிருக்காரு. பட் இருந்தாலும் இந்த கார் ரேஸில் ரீசெண்டாக சொல்லியிருக்காரு அஜித். அதையும் கேட்டுட்டு அப்போவாது திருந்துங்கடா அஜித் தற்குரீஸ் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். See you on another video. Love you all. Take care. Bye-bye. Watch films, everything is fine. But Ajit Varga, Vijay Varga, நீங்க எப்போ வாழ போறீங்க? When are you going to live? I think that was a lovely thing you told I'm fans. very grateful to the love that you have all given me. But please look after your life. I love that. I'd be a very happy man when I get to know that my fans are also doing very well in life. Excellent. And when they're nice and kind to my peers, my co-stars, and they have nice things to say, nice words to say. Of course. Again, life is very short. Our great-grandchildren are not going to remember us. So just keep this in mind. Live for the day. Yes.